வணக்கம். கந்தர் அனுபூதியில் 39வது பாடல். மாவேள் ஜனனம் கடமாயை விடாமோ வேடனை என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடி தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. மாவேள் ஜனனம் கடமாயை விடாமோ வேடனை என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடி தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. இப்பாடலின் பொருள், பலவித ஜென்மங்களில் மாறி மாறி உழல்கின்ற ஜீவர்கள் மனித ஜன்மம் கிடைத்த போது அதை வீணாக்காமல் ஜனனமில்லா நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். 7 வகை பிறப்புகளிலும் இருந்து பின் கடைசி நிலையான மனித பிறவி அடைந்து பின் அதிலிருந்து பிறவியற்ற நிலைக்கு வர தடையாயுள்ள மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையை ஒழிக்க உன் அருள் வேண்டி நிற்கின்றேன் முருகா என அருணகிரியார் வேண்டுவதாகவும், இறைவனே, மின்னற்கொடி போன்ற வள்ளியம்மைக்கு அருள்பாலித்தவனே, ஜீவ கோடிகளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதனே என்றும் எனக்கு பிறப்பற்ற நிலையை அடைய அருள்வாய் என வேண்டுவதாகவும் இப்பாடல் அமைந்துள்ளது. 7 வகையான ஜனனங்கள் உண்டு. அறிவு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகுக்கப்பட்டுள்ளது. மாணிக்கவாசகர் கூறுவது, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று கூறுவார். அதுபோல பலவித ஜன்மங்களில் மாறி மாறி உழல்கின்ற ஜீவர்கள் மனித ஜன்மம் கிடைத்த போது அதை வீணாக்காமல் ஜனனமில்லா நிலையை அடைவதற்கு இறைவனை வழிபட வேண்டும். தாய்மானவர் கூறுவார், பிறவாமை வேண்டும், அப்படி எனக்கு பிறப்புண்டேல் உன்னை மறவாதிருக்க வரம் வேண்டும் என்று. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளும் தான் இறப்பு பிறப்புகளுக்கு மூல காரணமாகும். இது அறியாமையாகும். இறை வழிபாட்டினால் அறியாமை நீங்கும், மூவேடனை முடிந்திடும், மறுபடியும் ஜனனமற்ற பெருவாழ்வு பெற முடியும். நாமும் முருகன் அருள் பெற்று மூவேடனை முடிந்து ஜனனமற்ற பெருவாழ்வு வாழ்வோம். தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.